Hello guys, welcome back to the channel Learn CA with Invoice. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா time of supply. So time of supply chapter தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். So இதுல நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படினா இதுலயும் as usual 2 தான். என்னன்னு பாத்தீங்கன்னா goods services. goodsக்கு எப்படி நம்ம time of supply கண்டுபிடிக்கணும், servicesக்கு எப்படி time of supply கண்டுபிடிக்கணும். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 segments வரும். First forward charge mechanism இருந்தா என்ன, next reverse charge mechanism இருந்தா என்ன, அடுத்தது vouchers involve ஆயிருக்கப்ப எப்படி, vouchers involve ஆயிருக்கப்ப எப்படி, அடுத்தது residual casesல எப்படி, residual casesல எப்படின்னு பாப்போம். ஃபைனலா இந்த மாதிரி additional things interest, late fee, penalty இந்த மாதிரி டைம்ல எப்படின்னா. ஸோ இந்த 5 கேசஸ்ல தான் ஈச் கூட்ஸ்லயும் சரி சர்வீசஸ்லயும் சரி இந்த 5 கேசஸ் வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி டைம் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம். ஸோ ஃபார்வர்ட் சார்ஜிங் வரப்போ இந்த மாதிரி 2 செக்ஷன்ஸ் ஆக்சுவலா கூட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 12 தான் வரும், சர்வீசஸ்க்கு 13 தான் வரும். ஸோ சப்செக்ஷன் 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, டன். ஸோ இப்போ ஃபார்வர்ட் சார்ஜ் அப்படின்னு வரப்போ எப்படி நம்ம கூட்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும் டைம் ஆஃப் சப்ளை அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் அண்ட் டேட் ஆஃப் சப்ளையர் ரிசீவ்ஸ் பேமெண்ட். இந்த 2 டேட்ல whichever is earlier-ஓ அதுதான் நம்மளுக்கு என்னது டைம் ஆஃப் சப்ளை. இதுல நம்மளுக்கு இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேமெண்ட் ரிசீவ் ஆகிற டேட் டைரக்டா கொடுக்க மாட்டாங்க, 2 டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒன்னு புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல என்ன இருக்கோ அந்த டேட் கொடுப்பாங்க, அண்ட் தென் பேங்க்ல இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கும்ல அந்த டேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த 2 டேட்ல whichever is earlier-ஓ அதை கண்டுபிடிச்சுதான் நம்ம இங்க பேமெண்ட் டேட் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த 2 டேட்ஸ் கம்பேர் பண்ணி whichever is earlier-ஓ அது ஃபார்வர்ட் சார்ஜ் படி இங்க கூட்ஸுக்கு டைம் ஆஃப் சப்ளை. இப்போ சப்போஸ் அட்வான்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு நோ ஜிஎஸ்டி. இது நம்ம ஆல்ரெடி டாக்ஸ் இன்வாய்ஸ் லெசன்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ என்ன டைம் லிமிட்னு பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் ரிமூவல் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாட் மூமெண்ட் என்ன ஒரு மூமெண்ட்டும் இல்லை குட்ஸ்ல அப்படின்னா அட் த டைம் ஆஃப் டெலிவரி ஆர் ரிசீவ்டு, அதாவது ரிசிப்ட் எப்போ ரிசீவ் பண்ணிருக்காங்களோ இந்த 2 டேட்டுக்கு முன்னாடி தான் அதுக்குள்ளே என்ன பண்ணிருப்பாங்க இஷ்யூ பண்ணிருப்பாங்க இல்லையா. ஸோ அது இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிருப்பாங்க. ஸோ அதான் நீங்க சொல்ல வராங்க இதான் டைம் லிமிட் அப்படின்னு கூட்ஸ்ன்னு சொல்லிட்டு சரியா. ஸோ இதுதான் ஃபார்வர்ட் சார்ஜ் படி கூட்ஸ்ல நம்ம டைம் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்கிறது. அண்ட் தென் கம்மிங் டு தி சர்வீசஸ்க்கு வந்தோம்னா 3 திங்ஸ் நம்ம நோட் பண்ணணும். வாட் ஆர் த 3 திங்ஸ் அப்படின்னா இன்வாய்ஸ் கரெக்டா வித்தின் த டைம் பீரியட் இஷ்யூ பண்ணிருக்காங்களான்னு பார்க்கணும் சரியா. அப்படி இஷ்யூ பண்ணலன்னா அதுக்கு ஒரு கேஸ். இப்போ நம்மளால அந்த டைம் அன்சர்டைனா இருக்கு, நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா அதுக்கு ஒரு கேஸ். ஸோ இப்போ இந்த 3 கேஸ்ல என்னென்ன மாதிரி டைம் ஆஃப் சப்ளைன்னு பார்க்கலாம். ஸோ அது என்ன ஆக்சுவலா டைம் லிமிட்னு பாத்தீங்கன்னா 31(2) படி இங்க கூட்ஸ்க்கு 31(1) படி சொல்லிருக்காங்க, இங்க சர்வீசஸ்க்கு 31(2) படி சொல்லிருக்காங்க. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் சர்வீசஸ் அந்த சர்வீஸ் என்னைக்கு கொடுத்திருக்காங்களோ அதுல இருந்து வித்தின் 30 days இதுதான் நார்மல் கேஸ். அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கணும் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கணும். சோ இதே பேங்க் ஆர் என்பிஎஃப்சி கம்பெனியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டேட் ஆஃப் சர்வீஸ்ல இருந்து 45 days வரைக்கும் கணக்கு இருக்கு. சோ அது வரைக்கும் அதுக்குள்ள அவங்க இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிடணும். இதுதான் டைம் லிமிட். இந்த டைம்குள்ள இஷ்யூ பண்ணிருந்தாங்கன்னா இப்படிதான் நம்ம டைம் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் பேமெண்ட். இதுலயும் அதே மாதிரி தான் பேமெண்ட் டீடைல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டும் பேங்க்ல கிரெடிட்டோட டேட்டும் கொடுத்துருவாங்க. அதுல ஏரியர் கண்டுபிடிச்சுதான் நம்ம பேமெண்ட் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 2 திங்ஸை கம்பேர் பண்ணிட்டு whichever is earlier போட்டோம்னா நம்மளுக்கு இங்கே டைம் ஆஃப் சப்ளை, அதாவது இன்வாய்ஸ் கரெக்டா வித்தின் டைம் பீரியட்ல இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னா இந்த கேஸ்ல நம்மளுக்கு டைம் ஆஃப் சப்ளை கிடைச்சிடும் சர்வீசஸ்ல. ஸோ சப்போஸ் இன்வாய்ஸ் டைம்ல இஷ்யூ பண்ணல அப்படின்னா அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா சேம் அதே தான் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் பேமெண்ட் நடந்திருக்கும் அந்த டேட்டு. இந்த பேமெண்ட் நடக்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், ஆஸ் யூஷுவல் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் டேட்டும் பேங்க்ல கிரெடிட் ஆன டேட் கொடுப்பாங்க, அதுல இயர்லியர்ஸ் கண்டுபிடிச்சு பேமெண்ட் டேட் வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னைக்கு சர்வீஸ் முடிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா என்னைக்கு முடிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதுல whichever இயர்லியரோ அதுதான் இந்த கேஸ் இன்வாய்ஸ் டைத்துக்கு இஷ்யூ பண்ணலன்னா அந்த கேஸ்ல டைம் ஆஃப் சப்ளை. இப்போ அன்சர்டைனபிள் எதுவுமே நம்மளால கண்டே பிடிக்கல அப்படின்னா அதாவது புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல ரெசிபியன்ட் எப்ப ஷோ பண்றாங்களோ அதுதான் time of supply.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் சார்ஜில். நெக்ஸ்ட் கமிங் டு த ரிவர்ஸ் சார்ஜ். ஸோ ரிவர்ஸ் சார்ஜின்னு வரப்போ கூட்ஸுக்கு தனியாக சர்வீசஸ் தனியாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அண்டர் செக்ஷன் 12 of 3 படி நம்ம 3 திங்ஸ் வந்து கம்பேர் பண்ணணும், 3 டேட்ஸ் வந்து கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் சார்ஜ்னாவே கூட்ஸுக்கு 31st டே, சர்வீஸ்க்கு 61st டேன்னு கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த விஷயத்துல நீங்க எப்பவுமே கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. ரிவர்ஸ் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் கூட்ஸுக்கு 31st டே, சர்வீசஸ்க்கு 61st டே. ஃப்ரம் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ்ல இருந்து 31st டே. இந்த பக்கம் டேட் ஆஃப் இன்வாய்ஸ், அதாவது சப்ளையர் கொடுத்துருப்பாங்களே, அந்த டேட் ஆஃப் இன்வாய்ஸ்ல இருந்து 61st டே. ஸோ ரெண்டுமே இன்வாய்ஸ் டேட்ல இருந்து 61st டே இந்த பக்கமும் 31st டே இந்த பக்கமும். நீங்க இதெல்லாம் கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. மீதி என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கறனால பேங்க்ல டெபிட் ஆயிருக்கிற அமௌண்ட், டெபிட் ஆயிருக்க டேட். சி இதுல நம்ம பேமெண்ட் டேட்னு பாத்தீங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அண்ட் பேங்க்ல டெபிட் ஆயிருக்க டேட், இதுல வச்சவர் இயர்லியரோ அதுதான் இங்க பேமெண்ட் டேட். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ பேங்க்ல என்னைக்கு வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் என்னைக்கு, அதுக்கப்புறம் வந்து பேங்க்ல என்னைக்கு டெபிட் ஆயிருக்கு, ஸோ இதுல வச்சவர் இயர்லியோ அதான் வந்து பேமெண்ட் டேட். இப்போ 2 த்ரெஷோல்ட், அதாவது 2 டேட் வந்து நம்ம வச்சாச்சா. மூணாவதா இருக்கிற டிஃபரெண்டான டேட் பாத்தீங்கன்னா, இங்க என்னைக்கு கூட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க, இந்த 3 டேட்ஸ்ல விச்சவர் இயர்லியரோ அதுதான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் படி சப்ளை ஆஃப் கூட்ஸுக்கு டைம் ஆஃப் சப்ளை. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரெசிபியன்ட் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிருப்பாங்க, ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தா கரெக்டா. சோ அப்போ அவங்க இந்த 3 திங்ஸ், இந்த 3 டேட்ஸ்ல எது இயர்லியரோ அதுதான் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் படி ரிவர்ஸ் சார்ஜ். ரிவர்ஸ் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் 3 திங்ஸ் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் 31st டே ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்வாய்ஸ், இந்த பக்கம் 61st டே ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்வாய்ஸ், அது ஒரு டேட்டு. இன்னொன்னு 3 டேட்ஸ்ல என்ன செகண்ட் டேட்னு பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பேமெண்ட். டேட் ஆஃப் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், மேல ஃபார்வர்ட் சார்ஜா இருந்துச்சுன்னா புக் ஆஃப் அக்கவுண்ட் கிரெடிட்டட் டேட், இதே ரிவர்ஸ் சார்ஜா இருந்துச்சுன்னா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் டெபிட்டட் டேட், அவ்வளவுதான். ஸோ இந்த பக்கமும் அதே தான். ஓகேவா. ஸோ இந்த 2 டேட் தான் நோட் பண்ண போறீங்க. ஸோ வச்சு அது பேமெண்ட் டேட். ஸோ ஒன்னு 31st டே பேமெண்ட், இந்த பக்கம் 61st டே பேமெண்ட் டேட். இந்த பக்கம் கூட்ஸ் இருக்கனால ரெசிப்ட் ஆஃப் கூட்ஸ் இன்னைக்கும் அந்த 3 டேட்ஸ் தான் இயர்லியர். இந்த பக்கம் சர்வீசஸ் இருக்கனால, அதாவது ரிவர்ஸ் சார்ஜ் இருக்கனால ரெசிபியன்ட் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த டேட்லயும் விச்சவர் இஸ் இயர்லியரோ அதுதான் வந்து இந்த பக்கம் டைம் ஆஃப் சப்ளை. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த 3 கேசஸும் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னன்னு பாத்தீங்கன்னா, வவுச்சர்ஸ் இன்வால்வ் அப்படின்னா அந்த வவுச்சர் அந்த டைம் ஆஃப் இஷ்யூல என்ன வந்து, அதாவது இப்போ ஐடென்டிஃபை பண்றாங்க, இதுதான் வந்து அவங்க இது பண்ண போறாங்க அப்படிங்கறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா, என்னைக்கு அந்த வவுச்சர் இஷ்யூ பண்ணிருக்காங்களோ அன்னைக்கே வந்து டேட் ஆஃப் சப்ளை, அதாவது டைம் ஆஃப் சப்ளை. நாட் ஐடென்டிஃபையபிள் அப்படின்னா அது என்னைக்கு அவங்க அந்த வவுச்சரை ரிடெம்ஷன் பண்றாங்க, என்னைக்கு அந்த வவுச்சரை ரிடீம் பண்றாங்க, அப்போ அன்னைக்குதான் வந்து டைம் ஆஃப் சப்ளை. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் டாமினோஸ்ல வந்து பீஸா வவுச்சர் தராங்க. ஸோ இதுல வந்து நம்ம வவுச்சர் தந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த டாமினோஸ் பீஸா மட்டும்தான் நம்மளால வாங்க முடியும். ஸோ அப்போ இதுதான் வாங்குவாங்க நம்மளுக்கு தெரியும், ஐடென்டிஃபையபிள் பீஸா தான் வாங்க போறாங்கன்னு. அப்போ அது என்னைக்கு அந்த வவுச்சர் எனக்கு கொடுத்தாங்களோ அன்னைக்கே டேட் ஆஃப், அதாவது டைம் ஆஃப் சப்ளை. இப்போ டாமினோஸ் பீஸா கிடையாது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான்ல வந்து ஒரு வவுச்சர் தராங்க. ஸோ நீங்க வந்து என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் அப்படின்னு தராங்க. ஸோ அப்போ என்ன வாங்கியிருக்காங்கன்னு, என்னென்ன வாங்க போறேன்னு தெரியுமா, தெரியாது. ஸோ நாட் ஐடென்டிஃபையபிள் அப்படிங்கிறப்போ நான் என்னைக்கு அந்த வவுச்சரை ரிடீம் பண்றனோ, என்னைக்கு அந்த வவுச்சரை ரிடீம் பண்ற யூஸ் பண்றனோ அன்னைக்கு தான் வந்து டேட் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட் ரெசிடியல் கேசஸ். ஸோ ரெசிடியல் கேசஸ்ன்னு வரப்போ பீரியாடிக்கல் ரிட்டர்ன். வாட் பீரியாடிக்கல் ரிட்டர்ன்? ஸோ பீரியாடிக்கல் ரிட்டர்ன் இருந்துச்சுன்னா என்னைக்கு டியூ டேட்டோ அதுதான் வந்து டைம் ஆஃப் சப்ளை. இன் அதர் கேசஸ் என்னைக்கு அந்த டாக்ஸை வந்து பே பண்றாங்களோ அதுதான் வந்து டைம் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த அடிஷனல் வேல்யூ, அதாவது இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீஸ், அதுக்கப்புறம் பெனால்டி, இதெல்லாம் என்னன்னா எப்போ சப்ளையர் அதை ரிசீவ் பண்றாங்களோ அன்னைக்கு தான் வந்து என்னது டைம் ஆஃப் சப்ளை. So this is what about time of supply guys. So இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். Until then this is Shweta signing off. Thank